நீங்கள் ஷேடா சார் கேம் ஸ்டார்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் வேர்ல்ட். நான் உங்கள் பார்ப்போம்மா. இன்றைக்கி நம்ம மேட்லி அப்சஸ் பேபி கேர்ள் பார்ட் 19 பார்க்க போகிறேன்டா. லாஸ்ட் பார்ட் வச்சு பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வாங்க. ஓகேடா, இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட் சீக்கிரம் பார்த்தோன்னா சீக்கிரத்துட்டு தினமும் உங்கள் ரூமுக்கு வந்திருப்பான். ஸோ நைட் ஃபுல்லாக நீங்கள் அப்படியே ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க அவன் கூட தூங்கிட்டு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை உங்கள் அப்பா எந்திரிக்கிறதுக்குள்ளே அனுப்பி வச்சுருப்பீங்க. அது வரைக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன், நம்ம இந்த பாட்டில் பார்க்கலாம்டா. நான் இங்கே ரெக்கார்ட் பண்ணுறதுல ரொம்ப அமைதியாக இருக்குது, அதனால் சொதப்பிடணும்னு வேறு பயமாக இருக்குது. எனக்கு சத்தமாக பேச ஒரு மாதிரி இருக்குது. ஸோ சொதப்பக்கூடாதுன்னு நம்பி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் ஜேகே எல்லாம் காலேஜில் தான் இருக்கீங்க, உங்களோட கிளாஸஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே பிரேக் பெல் அடிக்குது. நீங்கள் பெல் அடித்த உடனே ஜேகேவை தேடி தான் ஓடுறீங்க. சங்குக்காங்க அவன் ஃப்ரெண்ட்ஸோடு நின்று பேசிகிட்டு இருக்கான். ஸோ அவன் நின்று பேசிகிட்டு இருக்க இடத்துல 2-3 பொண்ணுங்களும் இருக்காங்க. அவங்களாம் வரைக்கும் ஜேகேவை பார்த்துட்டே இருக்காங்க. அவன் கமிட்டட்னு தெரியும் உங்கள் கூட, பட் இருந்தாலும் அவங்களால முடிஞ்சதை மட்டும் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு அது பார்க்க செம்மையாக கோவம் வருது. ஏங்க லூச்சாம்னா அவளுங்க எப்படி சைட் அடிக்கலாம்? அடிக்கக்கூடாது. சைட் அடிக்கிறது தப்பு இல்லை, எரியுதே, வயிறு வெடிச்சிடும் போல் எரிஞ்சு அடிக்க வைக்கக்கூடாது. ஓ, கிளாஸ்மேட்ஸ் போலையே, ரொம்ப ஒட்டி நின்றுட்டுருக்காளுங்க. அவனா நகர மாதிரி தெரியல. அவன் தான் ப்ளே பாய் ஆச்சு விசிலி, அவன் எப்படி நகருவான்? என்ஜாய் பண்ணிட்டு நிற்பான் அந்த பொண்ணுங்க வர சேர்த்தான் அப்படின்னு அவங்களுக்கு கோவம் வந்துட்டு வேகமாக ஜேகே ஓடி போகிறீங்க. ஸோ நீங்கள் ஓரளவுக்கு க்ளோஸாக வந்தோடனே அவன் கவனிக்கிறான். ஏய் எப்படி வந்த அப்படின்னு அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பட்டுன்னு அவன் மேலே ஜம்ப் பண்ணி அவனை நல்லா லிப்லாக் பண்ணுறீங்க. அவன் செம்மையாக ஷாக் ஆகிடுறான். பிகாஸ் எல்லோரும் முன்னாடியும் சடனாக நீங்கள் வந்து இப்படி பண்ணதும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கிஸ் பண்ணிவிட்டேன். ஏய் சிலுகு நெடி பண்ணுற? ஒன்றும் இல்லையே, நான் என்ன பண்ணேன்? ஏன் குலோப்ஜாம்னு நான் கிஸ் பண்ணேன். அப்போ அந்த கேர்ள்ஸ்லேருந்து ஒரு பொண்ணு பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? நீ பப்ளிக்லேயே கிஸ் பண்ணுவேன், உனக்கு எங்கடி வலிக்குது? பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா இந்த பக்கம் பார்க்கவே கூடாதுன்னு நினைப்பாங்க. நீங்கள் எப்படி அந்த மாதிரி சொரணை இருக்கவங்களா? இல்லை அப்போ அந்த 2 பொண்ணுங்களும் ஒரு மாதிரி திரும்பிட்டு ஜேகேவை பார்த்து ஜமுக்கா நாங்கள் வந்து என்ன சொன்னால் கேட்கல. சங்குக் வேறு எப்படி தான் கூப்பிட சொல்கிற? எனக்கு புரியல. அண்ணா சொல்லி கூப்பிட்டு. சங்குக்கு அண்ணா சொல்ல தெரியாத அவனுக்கு? அண்ணான்ற ஒரு வார்த்தை வராத அவன் வாயில். இப்போ ஜேகே இருந்துட்டு ஏய் ரெண்டு அண்ணாலாம் சொல்கிற? இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்டி. ஏன் நீ ஏன் சொல்ல போகிற? உன்னே அண்ணான்னு சொன்ன? இல்லை, எப்படி ஒரே ஏஜில் இருக்க பொண்ணுங்க அதே ஏஜில் இருக்க பசங்களை அண்ணான்னு சொல்லுவாங்க. நீ ரொம்ப நடிக்காதடா. ஏய் என்னைக்கடி பிறந்த நீ? பர்த்டே டேட் சொல்லு. அதெல்லாம் இதுக்கு உங்ககிட்ட சொல்லணும். சொல்லு, தேவை சொல்லு. நான் நவம்பர் 2. நவம்பர் 2 தானே? ஒரு ஏஜ்னா நீ வந்தால் அவனுக்கு தங்கச்சி. ஓகே, ஏதோ இருந்துட்டு போகிறேன். அண்ணான்லாம் கூப்பிட முடியாது. சரி பழச்சிப்போ. அண்ணா வாங்க போங்கன்னு கூப்பிட்டு. அதை நான் தான் கூப்பிடுவேன். நீ கூப்பிடவே கூப்பிடாது. நீ ஜேகேவை பார்க்காது. போ நீ போ. அப்போ அவங்க 2 பேரும் செம்மையாக காண்டாயிட்டு ஜேகே அப்பா மீட் பண்ணுறோம், நாங்கள் வரோம் அப்படின்னு போயிடுறாங்க. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிட்டு அவனை அகெயின் ஹக் பண்ணுறீங்க. நீங்கள் ஜெலஸ் ஆகுது ஜேகேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் வேணும்னே அண்ணன்லாம் கூப்பிட வேணாம் அப்படிலாம் சொல்லி பார்த்துருப்பான். என்ன பார்க்குற ஃப்ராடு பையன்? அவளுங்க உன்னை அண்ணா கூப்பிடக்கூடாதா? அண்ணா கூப்பிடக்கூடாதா? நான் அவனை கூப்பிட்டேனா? அடிங் வாயை உடச்சிருவேன். அண்ணான்னு கூப்பிடுவாளாமே. ஆமாங்க சங்கு குப்பா. ஏய் வாயை உடச்சிருவேன். உப்பா சொல்லலாம், நீ சொல்லக்கூடாது. ஏண்டி நீ மாட்டுக்கு ஒரு பக்கம் புக்கியாக போட்டு எதாவது எனக்கு பெட் நேம் வச்சிருக்க. பட் நான் மயிருடி. சரி குலோப்ஜாமுன்னு கூப்பிடல. ஓகே. ஐயோ இந்த பிரச்சனை இல்லை, எவ்வளோ நேரம் ஆச்சு அதில்? ஏய் டைம் என்னடி அப்படின்னு நீங்கள் வாட்சை பார்க்குறீங்க. ஏய் ஜங்கு டைம் என்ன சொல்கிறீ? டைமா? அது வந்து டேய் என்னடி முள்ளிக்கிற? அது வந்து
11 11 5 10 15 20 எது புரியல 5 இல்லை ஜேகே எதோ சொல்லிடுறேன் 5 10 15 20 ஏய் 5 டேபிள் தானே சொல்கிறேன் நீ இப்போ இல்லை ஆமாம் ஜேகே அதான் சொன்னேன். அப்போ அப்படியே செம்மையாக அவனுக்கு சிரிப்பு வருது. சிரிக்காதீங்க ஜேகே. இல்லை எது இடி பொண்டாட்டிக்கு டைம் பார்க்க கூட தெரியாதா? கிட்டவா? இல்லை ஜங்குக்கா, நான் டிஜிட்டல் வாட்ச் தான் சின்ன புள்ளியிலேருந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால எனக்கு இது தெரியாதா? பேபி தான் 1 மந்த் முன்னாடி இதை கட்டிட்டு போய் பழகிக்கோ சொன்னாங்க. டைம் பார்க்க தெரியணுமாமே. ஏய் நீங்கள் கலாய்க்காதீங்க. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? 5 டேபிள் சொல்லிடுவேன் நான். 5 10 15 கவுண்ட் பண்ணி கஷ்டமாக இருக்குது. ஓகே டிஜிட்டல் வாட்ச்னா அதுவே இருக்கும். நான் பார்த்து புஸ்க்குன்னு சொல்கிறேன். புசுக்குன்னு சொல்கிறியா? வாட்சை கழட்டி வச்சுடி. உனலாம் எதுக்கு வாட்ச்சு? கலாய்க்காதீங்க. சரி கலாய்க்கல. ஏய் கிளைமேட் நல்லா இருக்குடி அப்படின்னு உங்கள் வேஸ்ட்டை பிடிச்சிக்கிட்டே இழுக்கிறான். ஆமாம் நல்லாயிருக்கு. மழை பெய்ய போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாண்டி நல்லாயிருக்கு பாரு அப்படின்னு அப்படியே 2 பேரும் கையை பார்த்துட்ருக்கீங்க. செம்ம கிளைமேட்டாக இருக்குது. ஜமுக்கா டெரஸ் போகலாமா? டெரஸ்க்கா உனக்கு போன் மாடி? ஆமாம் நல்லாயிருக்கு ஜேகே. சப்போஸ் ட்ரெயின் வந்துட்டு நம்ம அங்கே ஜாலியாக விளையாடணுமா? ஏய் நான் பொண்ணை தாண்டி லவ் பண்ணுறேன். ஐயா என்னை பார்த்து பையன் மாதிரி இருக்கா? இல்லடி பொண்ணை லவ் பண்ணுறனால குழந்தைய லவ் பண்ணுறான்னு தெரில, அதான் கேட்டேன். போனாவா அப்படின்னு அவங்க ஹிப்ஸை டைட்டாக கிட்ட பிடிச்சிக்கிட்டு அப்படியே போகிறான். டெரஸ்க்கு போயிட்டு அப்படியே ஒரு கார்னரில் உட்காந்துட்டு 2 பேரும் அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. அந்த பியூட்டிஃபுல்லான கிளைமேட்டில் உங்கள் பார்ட்னரை நீங்களும் அவனோட பார்ட்னர் அவனும் பார்க்கறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. பேசிகிட்டு இருக்கும்போது 2 பேருக்குள்ளே ஒரு ஐ கான்டாக்ட். ஸோ அது பிரேக் ஆகவே இல்லை. அப்போது ஸ்கைலேருந்து வாட்டர் ட்ராப்ஸாக வருது. 2 பேரும் அந்த ட்ரெயினை கொஞ்சம் கூட கேர் பண்ணல. சின்ஸ் நீங்கள் 2 பேருமே ஐஸ் பார்த்துட்டே தான் இருக்குது. நீங்கள் ஃபுல்லாக வெட்டாயிடுறீங்க. வெட்டாங்கிட்ட உங்களோட ஹேர்லாம் முன்னாடி வந்துடுது. ஸோ ஜேகே அப்படி கொஞ்சம் கூட ஐ கான்டாக்ட் பிரேக் பண்ணாமல் உங்கள் ஹேரை அட்ஜஸ்ட் பண்ணி விட்றான். ஜமுக்கா குலாப் ஜாமுன் முன்னாடி ஏன் அப்படி பார்க்குறீங்க? நீ ஏன்டி அப்படி பார்க்குற? அது வந்து அப்படின்னு நீங்கள் எட்ட போக பார்க்குறீங்க. ஸோ அப்படின்னு அவங்க ஷோல்டர் பிடிச்சி அவங்க கிட்ட பார்க்க வச்சு அப்படியே பாருடி நல்லா இருக்கு. இவ்வளோ சில்லுன்னு இருக்க கிளைமேட்டில் நான் மட்டும் சூடாக இருக்க மாதிரி இருக்குடி. என்னை சுற்றி மட்டும் ஹாட்டாக இருக்கு. மழை பெய்யுது ஜேகே, வேகமாக வருது. அப்படியா? எனக்கு குளிருதாடி. கிட்டா என்னை ஹக் பண்ணிக்கோ. குளிராது? குளிராதா? வா அப்படின்னு உங்களை ஹக்கு கூப்பிட்றான். ஸோ நீங்களும் போயிட்டு அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ 2 பேரோட பாடியும் வெட்டாக இருக்குது. அவன் பாடி அவன் சொன்ன மாதிரி ஹீட்டாக இருக்கிறத அவங்களால ஃபீல் பண்ண முடியுது. என்னை பார்க்க தான் மட்டும் ஸ்டாப் பண்ணாதடி. நல்லா இருக்கு. அப்படியே உயிரோடு இருக்கும்போதே சொர்க்கத்தை அனுபவிக்கிற மாதிரியா இருக்குது. கண்ணாடி இது பார்வையிலே கொள்றியடி. ஜங்குக்கா குளிருது. அவனோட ஹேண்ட்ஸ் வச்சு அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ உங்களுக்கு அந்த குளிர் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்குது. நான் விளையாடலான்னு தான் இங்கே வந்தேன். அப்படியா? பிரதி என்னை பார்த்த ஒரு நிமிஷம் பார்த்தல, பார்த்துட்டே இரு. என்னெல்லாம் நகர முடியாது. ஸ்லோவாக அவன் லிப்ஸ் உங்கள் கிட்ட வரதை அவங்களால ஃபீல் பண்ண முடியுது. ஜங்குக்கா ஒரே ஒரு ரெய்னி கிஸ் ப்ளீஸ் டி. பர்மிஷன் கேட்குறீங்க அப்படின்னு நீங்கள் சொன்ன உடனே பட்டன் கிஸ் பண்ணுறான். நீங்கள் குளிர்தான்னு சொன்னதால உங்களை இன்னும் டைட்டாக அழுத்து ஹக் பண்ணிவிட்டு செம்மையாக கிஸ் பண்ணுறான். ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட. ஓய் எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுதுடி. ஜங்குக்கா எனக்கு இந்த டச் பண்ணும் போல் இருக்குது. உங்களுக்கு செம்மையாக ப்ளஷ் ஆகுது. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி அவனை பார்த்துட்டே என்ன பண்ண போகிற? டெரஸில் இருக்கும்
தெரியுமேடி, ஆனால் இங்கே யாரும் இல்லை, அதுவும் தெரியும்ல அப்படின்னு அவனோட ஹேண்ட்ஸை வச்சு உங்கள் ரைட் சைட் செஸ்ட்டில் அப்படியே மசாஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சமுக்கா, மழை பெய்யுது, இப்படி என்ன கோல்டு பிடிச்சிக்கும். பரவாயில்லடி, நான் சொன்னல இந்த சில்லான கிளைமேட்டில் நான் மட்டும் சூடாக இருக்கேன், உன்னால் சூடாக்கி வச்சிருக்கடி என்ன. சங்குக்கு அப்படி தான் பண்ணுவேன், பொறுத்துட்டு தான் இருக்கணும், புரியுதா? ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் கிஸ் பண்ணிக்கிட்டே பண்ணுறான். கொஞ்ச நேரத்தில் மழை அப்படியே விட்டுருது. சங்குக்கா, கீழே போகலாமாங்க? காலேஜ் டைமே முடிஞ்சிருச்சு, நீ பண்ண ரொமான்ஸில் இன்னுமே என் கண்ணை நீ பார்க்கறது ஸ்டாப் பண்ணல, அப்படி என்னடா இருக்குது? அவன் உங்கள் சீக்ஸை பிடிச்சி கிட்ட க்ளோஸாக எடுத்து உங்கள் லிப்ஸும் அவன் லிப்ஸும் டச் ஆகிற மாதிரி அப்படியே பேசுகிறான். என்ன இருக்கா தோ இந்த 2 கண்ணும் அப்படின்னு மாற்றி மாற்றி பார்த்துட்டே சொல்கிறான். 2 எனக்கு கொள்தடி, என்ன பண்ணுறது, அதுக்குள்ளே அப்படியே இந்த செத்தெல்லாம் போல இருக்கு. ஏன்டி இப்படி இருக்கு? உங்களுக்கு அப்படியே செம்மையாக ஷிவர் ஆகுது. இப்போ பட்டுன்னு கீழேருந்து யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. சமுக்கா யாரோ கூப்பிடுறாங்க. பரவாயில்ல, இவன் நம்ம இன்னொரு கிஸ் வச்சுட்டு போகலாம். சமுக்கா, ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு அவனே உங்களை விடுறான். போகலாமா? கிஸ் பண்ணி என் லிப்ஸே ரெட் ஆகிடுச்சிடா. அப்படியா, எங்கே காட்டு. போதும், இதுக்கு மேலே வேணாம், கீழே போகலாமா? போகலாம் அப்படின்னு எங்களை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே எழுந்திரிக்கிறான். பார்க்காதடா, எனக்கு ஒரு மாதிரி பண்ணுது. என்னடி பண்ணுது? ஐயோ, வா கீழே போகலாம். வாங்க, எங்கடி போச்சு மரியாதை? வாங்குங்க கீழே போகலாம். ஐயோ சிலுக. போகலாண்டி அப்படின்னு சொல்ல 2 பேருமே அப்படியே கீழே போகிறீங்க. கூப்பிட்டது தயாந்தான். டேய், காலிலேருந்து என்னடா பண்ணுறீங்க? மேலே போனவன் கீழே வரவே இல்லை. மேலே போனவன் ஏன் கீழே வர மாட்டான். இப்போ நீ மட்டும் ஏன்டா கீழே வந்த? நீ அப்படி போக வேண்டியது தானே? நான் டேஸ் மேலே தானே போனேன். நான் ஒன்றும் வந்தோன்னே தான் கேட்டேன். சரி மச்சான், நான் சொல்லு. ஒன்றும்டா, கட்பாரியே சரி அடிக்கலாமா நீ நைட்டு? சரகா அடிக்கலாமே மச்சா, ஒரு 12 மணிக்கு அடிக்கலாம். 12 மணி அடி? ஏன்டா, அது வேறு டைம்டா, இப்போ விட்டு போட பார்க்கலான்னு. என்னன்னா புரியல. ஒன்றும் இல்லை, நீ அங்கேயே இரு, நான் இவங்க கூட கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஜேகே காதுக்கிட்ட வந்து, டேய் இப்போ விட்டு போட பார்க்கலாம்டா, இது மாதிரி சட்டெலாம் வச்சிடணும், நீ கரெக்டாக 9 மணி வந்துடு. டேய் அப்போலாம் வேணாண்டா, டேய் ஒரு 12 மணியாக வரேன், நம்ம நைட் ஃபுல்லாக பார்த்துட்டு சரி அடிக்கலாம். எனக்கு கொஞ்சம் மூட் சரியில்லை அப்படின்னு அவங்கள ஒரு மாதிரி பார்க்குறான். என்ன அவன் எப்படி பார்க்குறான்? ஓகே மச்சான், ஓகே 12 மணி வரைக்கும் சோஃபி உங்களோட தாண்டி அப்படின்னு ஒரு மாதிரி ஜம்ப் பண்ணிக்கிட்டே ஓடிடுறான். ஸோ இங்கே ஜிகே உங்ககிட்ட வந்து, இது மேலே இன்னும் 10 மினிட்ஸ் தான் இருக்கு, காலேஜில் இருக்கணும், வீட்டுக்கு போகலாம் மாடி. நம்ம காலேஜ் அட்டன் பண்ணி 4 days கிட்ட ஆச்சு, தெரியுமா? தெரியும் வா, எது சொன்னி என் ரூமை பார்க்கணுன்னு, வா. ஐயோ, ஒரு படம் ப்ளஷ் ஆகுற மாதிரி பேசினா எவடா மயங்க மாட்டான் உங்ககிட்ட. ஏய் அங்கேனடி கனவு காண்டுட்ருக்க, வாடி. அம்மா மறந்துட்டேன், வரேன் அப்படின்னு நீங்களும் பின்னாடியே போகிறீங்க. ஸோ அவனும் அவன் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஃபஸ்ட் டைம் வந்தப்போ இங்கே நான் ஒரு திங்கை உடச்சிட்டேன் தெரியுமா அப்படின்னு சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. ஏண்டி மறுபடியும் எதை உடையலான்னு பார்க்குறியா? அதெல்லாம் கிடையாது, சும்மா பார்த்துட்ருக்கேன் என்னுடைய ஃப்யூச்சர் ரூம் எப்படி இருக்குன்னு. எது ஃப்யூச்சர் ரூமா? ஏய் நீ பிரின்சஸ் மாதிரி வாழ்றியடி, இது எனக்கு போதுமா? எனக்கு அந்த இடத்துல பிரின்சஸாக இருக்கிறத விட உங்ககிட்ட பிரின்சஸாக உங்களோட குயினாக இருக்க தான் எனக்கு ஆசை. மனசில் ஐயோ பிராந்தா. ஓ சரிடி, என் குயின் தான், என் பிரின்சஸ் தாண்டி நீ, வா அந்த உட்கார். அந்த வரேன் அப்படின்னு நீங்களும் வந்து பெட்லாம் பக்கத்தில் உட்காடுறீங்க. என்ன என்ன நீங்கள் தானே உட்கார சொன்னீங்க? உட்காருன்னா சொன்னேன், பக்கத்தில் உட்காருன்னு சொன்னேண்ணா. சாரி,
அப்படின்னு தள்ளி உட்காருங்க. ஸோ அப்படியே உங்கள் ஹிப்ஸை பிடிச்சி அப்படியே தூக்கி அவன் மடியில் உட்கார வச்சுக்கிறான். நீங்கள் அப்படியே ஷாக்காக அவனே பார்த்துட்ருக்கீங்க. நடி அப்படி பார்க்குற, இங்கே தான் உட்கார சொன்னேன், இந்த இடம் உனக்கு தான் நடி. ஆமாம் நீங்கள் எனக்கு தான். இப்படி தான் நீங்கள் உட்காரணும். காலையிலேருந்து உங்களுக்கு ஒன்றும் சரி கிடையாது. ஏன் அப்படி பண்ணுறீங்க? ஏன் அப்படி பார்க்குறீங்க? எனக்கு என்னமோ ஆகுது. என்ன ஆகுது? கூஸ் பம்ஸ் ஆகுது. போதுமா? சிலுக்குதுடா, ரொம்ப சிலுக்குது. சிலுகாமல் தான் தப்பு அப்படின்னு உங்கள் வயசில் கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுறான். நீங்கள் அவனுடைய நெக்கை சுற்றி ஹேண்ட்ஸை வச்சுருக்கிறீங்க. அவன் நெக்கில் அப்படியே ரப் பண்ணிக்கிட்டே, எனக்கு நெக்கிலலாம் வீக் பாயிண்ட் இல்லை. போடா, நான் அதுக்கெலாம் பண்ணல, எனக்கு பிடிக்கல என்ன பண்ணுறது. அப்போலாம் ஆல்ரெடி பொண்ணு நல்லா இருக்கு. ஸோ அப்படியே நீங்கள் உங்கள் ஃபிங்கர்ஸ் எடுத்துகிட்டு வந்து அவனோட ஃபேஸில் இருக்க எல்லா மூவ்ஸ்லேயும் அப்படியே டச் பண்ணிகிட்டே இருக்கீங்க. என்னடி பண்ணுற? ஐ லைக் திஸ் மூவ்ஸ் ரொம்ப. அதுவும் இந்த லிப்ஸ் கிட்ட இருக்கிறது, உங்களை கிஸ் பண்ணும்போதெல்லாம் எனக்கு அதான் தோணும். என்ன பண்ணுறது, அது கடிக்கணும் போல இருக்கு அப்படின்னு அவனோட லோவர் லிப்ஸ் அப்படியே பிஞ்ச் பண்ணுறீங்க. கடிச்சிக்கோ. அப்படியா? எல்லா மூல்ஸையும் கடிக்கலாமா சார்? எல்லா மூல்ஸையுமா? எனக்கு மூல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதுவும் உங்கள் பாடியில் இருக்க எல்லா மச்சமும் எனக்கு சொந்தம் தானே? ஆமாம், உங்கள் லிப்ஸில் இருக்க மச்சம், உங்கள் கன்னத்தில் இருக்க இந்த 3 மச்சம், அப்புறம் இந்த நோஸில் இருக்கிறது அப்படின்னு எல்லாத்தையும் அப்படியே டச் பண்ணிகிட்டே வரீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே உங்கள் ஃபேஸை கிட்ட இழுத்து உங்கள் லிப்ஸை அப்படியே அந்த மோல் கிட்ட வைக்கிறான். கிஸ் பண்ணணுமா சார்? அப்படி சொன்னதும் நீங்கள் அப்படியே அவன் ஃபேஸில் எங்கெங்கெல்லாம் மோல் இருக்கும் எல்லா இடத்துலையும் கிஸ் பண்ணுறீங்க. ஸோ ஃபுல்லாக கிஸ் பண்ணதும், ஜங்குக்கா உங்கள் பாடியில் எங்கெல்லாம் மச்சான் இருக்குது? ஏய் அடி கொஷின் கேட்குறேன். ப்ளீஸ் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு நினைக்கிறேன். ஃபேஸில் ஏதோ இப்போ கிஸ் பண்ணலாம் மச்சம்தான். அப்புறம் கழுத்தில் நிறைய இருக்குது. அப்புறம் ஏப்ஸில் இருக்கும். தெரியும், பார்த்துருக்கேன். எப்படி? பார்த்துருக்கேன். சொல்லுங்கள், எப்படி பார்த்தேன்? அதான் போட்டிருக்கேடா ஐஜியில் போஸ்ட்டை. பார்த்துருக்கேன். என்ன எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணுறதா உனக்கு வேலை? எனக்கு ஒன்றை ஃபாலோ பண்ணுறது தாண்டா வேலை அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ எனக்கு மாதிரி இருக்கு. என்ன கேட்குற? சொல்கிறீ சிலுக்கு. உடம்புல எங்கெல்லாம் மச்சம் இருக்கு? ஜங்குக், ஏய் என்ன சிலுக்குது உனக்கு? அதான் சொன்னல, மார்னிங்லேருந்து நீங்கள் பேசுறது எனக்கு அப்படி தான் இருக்குது. சரி சொல்லு, எங்கே இருக்கு? இப்படியாடா கேட்பேன்? அது எப்படி கேட்கணும் சொல்லு. எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு உங்களுடைய ஃபோர்ஹெட்லேருந்து ஃபிங்கர்ஸ் அப்படியே எடுத்துகிட்டு வரான். உங்கள் ஃபோர்ஹெட்டில் டேப் பண்ணிவிட்டு, இந்த மச்சம், அப்புறம் உன்னோட அந்த வீக் பாயிண்ட் கிட்டே இந்த சின்ன கொன்னைக்கு நடுவில் இந்த மச்சம் அப்படின்னு. ஸோ அதையும் டச் பண்ணுறான். ஜமுக்கா வேணாம், எல்லாம் வேணா மோன் பண்ணுறீ, எதுவும் சொல்ல மாட்டேன். ஜமுக், இது தவிர வேறு எங்கெல்லாம் இருக்கும் பாடியில் மச்சம்? அது தெரியாது. என்னது தெரியாது? ஏய் நடிக்காதடி, இப்போனா உனக்கு எல்லாத்தையும் பார்க்கணும் தானே? அப்படி இல்லை, சீரியஸாக எனக்கு தெரியாது. எப்படி சொல்கிறேன்? அது சின்ன வயசில் ஒரு லூஸ் ஆசை. என்ன லூஸ் ஆசை சொல்லு. என்னுடைய ஃபியான்சி, என்னோட பாய் ஃப்ரெண்ட், உன்னோட பாய் ஃப்ரெண்ட், என் லவ்வர், என்னோட ஹஸ்பண்ட். ஏய் உன் ஹஸ்பண்ட் தாண்டி, நான் தாண்டி எல்லாமே சொல்கிறேன். என்னடி? என்னோட ஹஸ்பண்ட் அந்த மூலையில் ஃபர்ஸ்ட் டைம் அவன் தான் பார்க்கணுன்னு வச்சிருக்கேன். என்னடி சொல்கிற? ஏய் நீ
இப்படி தாண்டி இதெல்லாம் யோசிக்கிறேன். சிரிப்பு வருதுடி எனக்கு. உண்மையாக நான் அதுக்கு தான் வச்சுருந்தேன். இப்போ அதுக்கான ஆள் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் என்ன எனக்கு இப்போ ரொம்ப ஷையாக இருக்குது. நீங்கள் ஒரு டைம் எங்கெல்லாம் மச்சம் இருக்குன்னு கேட்டதும் என் ஹார்ட் அப்படியே உடஞ்சி போச்சு. இது ஹார்ட் உடஞ்சிருச்சா? அப்படி இல்லை, வேறு மாதிரி. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏய், ரொம்ப ஷை ஆகிறடி நீ, ரொம்ப ஷை ஆகிற. ஆசைப்பட்டல, நடத்திடுவோமா? என்னது நடத்திடுவோமா? நீ ஆசைப்பட்டத? யூ மீன் அப்படின்னு லேப்லேருந்து அப்படியே உங்களை பெட்டில் போட்டு மேலே படுக்கிறான். நீங்கள் அப்படியே செம்ம ஷாக்காக உடனே பார்த்துட்ருக்கீங்க. ஜம்முக்கா என்னடி எங்களாருன்னு சொல்கிறேன். ட்ரெஸ் அவர் ஓ சரி நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணுறான். இன்னும் வேணாம், எனக்கு ரொம்ப ஷையாக இருக்குது. வேணாம்மா? சரி ஓகே. ஏய் ஆண்டி நீ இப்படி இருக்க? என்னது? இல்லை இப்படி பார்க்கவே எனக்கு ஒன்றே பண்ணும் போல இருக்கே. இன்னும்லாம் பார்த்தா என்னடி இன்னும்லாம் பார்த்தா? ஐயோ இன்னும்லாம் பார்த்தா செத்துருவோம் போல. அடி ஸ்ட்ரக்சர் இது இப்படி நான் சொல்கிறான். சொன்னீங்க உங்கள் ஹேண்ட்ஸை வச்சு அவன் முகத்தை க்ளோஸ் பண்ணிடுறீங்க. என்ன பண்ண போகிற சொன்னியோ அது மட்டும் பண்ணுங்க. அவனை அப்படி தலையாடுறான். அவனோட லிப்ஸை வச்சு உங்கள் நெக்கில் இருந்து அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே பார்த்துட்டே வரான் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. ஆமாம். என்னது? இதுவரையும் ஒரு தடவை கூட கண்ணாடி கூட பார்த்தது இல்லையா நீ? இல்லை நான் பார்க்க மாட்டேன். அந்த ரீசனுக்காக ஜம்முக்கு சொல்கிறீ. நீங்க பார்த்துலையா? இல்லை. ஏய் இது இன்னும் கொஞ்சம் இறக்கிக்குவா. வேணாம், இங்கே ஒரு மச்சம் இருக்குடி. அங்கேயா? நடுவில். உங்களுக்கு அப்படியே செம்மையாக ஷிவர் ஆகுது. வேற எங்கே இருக்கு? வேறையா? இருடி கிஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஏய் இடுப்பு கிட்ட இருக்குடி. ஐயோ அழகா இருக்குடி இது. திரும்புடி. திரும்பு. ஸோ நீங்களும் அப்படியே டர்ன் பண்ணுறீங்க. உங்கள் பேக்கில் அப்படியே ரப் பண்ணிகிட்டே வரான். ஏய் ஹிப்ஸில் இங்கே ஒரு மச்சம் இருக்குடி பேக் சைடில். சமுக்கா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ஜாய் பண்ணுறேன்னு தெரியுதுடி சிலுக்கு. இல்லைங்க இப்போ என்ஜாய் பண்ணலையா? ஆமாம். நடிக்காதடி. ஸோ அப்படியே இன்னும் எங்கெல்லாம் மச்சிருக்கோம் அதே மாதிரி பண்ணிவிட்டேன். லாஸ்ட்டாக வந்து உங்களோட நெக்கிட்ட இருந்த அந்த மச்சத்துலேயே கிஸ் பண்ணுறான். எனக்கு இப்போ தான் மூச்சு வருது. அப்படியா? எவ்வளோ தூரம் கிஸ் பண்ணிவிட்டேன், ஒரு இடத்துல கிஸ் பண்ணாம விட்டா தப்புடி. எங்கே? ஓ வீக் பாயிண்ட்டு, அதான் என் ஃபேவரட் பிளேஸு அப்படின்னு அவங்க நெக்கில் அப்படியே சக் பண்ணுறான். உங்களுக்கு செம்மையாக ஷிவர் ஆகுது. அவன் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அவன் நல்லா கிஸ் பண்ணிவிட்டேன். ட்ரெஸ் போட்டுக்கோ. ஸோ அப்படியே ட்ரெஸ்ஸும் போட்டுக்கிறீங்க. ஓகேடா, ஆல்ரெடி லாங் ஆகிடுச்சு. ஸோ நான் இந்த பாட்டு எதில் என் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரம் போடுறேன். ஓகேடா, லவ் யூ ஆல் வித் லவ். சிஸ்டிக்கு பாய் பாய்.